Class 12th Accountancy Chapter 2 Introduction பார்க்க போறோம். Accounts for Non-Profit Organization. Non-Profit Organization என்னன்னா சர்வீஸ் மோட்டிவ்ல பிசினஸ் பண்றவங்க, அதாவது ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாம லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் இல்லாம சர்வீஸ் மோட்டிவ்ல பிசினஸ் பண்றவங்க தான் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்ல போறோம். ஸோ அவங்கள பத்தின அவங்க மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் சர்வீஸ் மோட்டிவ்ல பண்றவங்கன்னா என்ஜிஓ, ட்ரஸ்ட் வச்சு நடத்துறவங்க, ஸ்போர்ட்ஸ் கிளப், ஹாஸ்பிட்டல், லைப்ரரிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாம சர்வீஸ் மோட்டிவ்ல பண்றவங்க. ஸோ இவங்க பண்ற இந்த பிசினஸ்ல இந்த சாப்டர்ல நம்ம என்ன பண்ண பாக்குறோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தட் பார்க்க போறோம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தடை நம்ம என்ன சொல்லலாம், கேஷ் புக்னு சொல்லலாம். ஏன்னா அது கேஷ் புக் மாதிரியே தான் இருக்கும். நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ல அதுல மெயின்டைன் பண்ண மாட்டோம். கேஷ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் மட்டும் தான் அதுல மெயின்டைன் பண்ணும். அதனால ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் பார்த்தோம்னா நமக்கு கேஷ் புக் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்னா என்னது, ரிசிப்ட்னா என்னது, நமக்கு ரிசீவ் பண்ற கேஷ் எல்லாமே நம்ம ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேமெண்ட்னா என்னதுன்னா நம்ம பே பண்ற கேஷ் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன வரும்னா நம்ம கேஷர் என்ன டிரான்சாக்ஷன்லாம் கேஷை ரிசீவ் பண்றோமோ அதெல்லாம் ரிசிப்ட்ல வரும். என்ன டிரான்சாக்ஷன்ல நம்ம கேஷை பேமெண்ட் பண்றோமோ அதெல்லாம் பேமெண்ட்ல வரும். ஸோ இதுல எதெல்லாம் வராதுன்னு பார்த்தோம்னா நான் கேஷ் ஐட்டம்லாம் வராது. நான் கேஷ் ஐட்டம்னா என்னது, ப்ரீபெய்ட், அவுட்ஸ்டாண்டிங், டிப்ரிசியேஷன். ஸோ ப்ரீபெய்ட் ஏன் நான் கேஷ் ஐட்டம் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம ஏற்கனவே பே பண்ண அமௌண்ட்டை தான் ப்ரீபெய்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதுக்கான எக்ஸ்பென்சஸ் நம்ம ஏற்கனவே பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற டிரான்சாக்ஷன் நான் கேஷ் டிரான்சாக்ஷன். ஏன்னா அதுல கேஷே பே பண்ணல, இப்போ கேஷ் நம்ம கையை விட்டு போயிருந்தாதான் அது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ ப்ரீபெய்ட். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங்னா என்னது, இன்னும் பே பண்ணணும், இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்கு, இல்லை இன்னும் வர வேண்டிய இன்கம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நமக்கு இதுல மென்ஷன் பண்ணக்கூடாது. கேஷ் போனா வந்தா மட்டும்தான் இதுல நம்ம என்டர் பண்ணும். அடுத்து டிப்ரிசியேஷனும் என்னன்னா ஒரு அசெட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுறது. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா கேஷ் நமக்கு உள்ளேயும் வரல, பிசினஸ் விட்டு கேஷ் வெளியிலயும் போல. ஸோ இந்த 3 ஐட்டமும் இதுல நம்ம என்டர் பண்ண மாட்டோம். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். From the information given below, prepare receipt and payment account of Kurinji Sports Club for the year ended 31st December 2018. ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்போடது. என்ன இங்க நம்ம போட சொல்லியிருக்காங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் போட சொல்லியிருக்காங்க. இப்படிதான் கொஸ்டின் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ கொஸ்டினை நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணோம், எது ரிசிப்ட் எது பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஃபார்மட் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல ரெசிப்ட் போடுவோம், டெப்டார்னு போட்டு லெஃப்ட் சைட்ல ரெசிப்ட், ரைட் சைட்ல அதாவது கிரெடிட் சைடு அதாவது டெபிட் போட்டு லெஃப்ட் சைட்ல ரெசிப்ட் போடுவோம், ரைட் சைட்ல கிரெடிட் போட்டு பேமெண்ட் போடுவோம். ஸோ டெபிட் சைட்ல நம்ம என்ன போடுவோம்னு பார்த்தோம்னா கேஷ் இன் ஹேண்ட்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். கேஷ் இன் ஹேண்ட்னு கொடுத்துருக்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது கையில இருக்க கேஷ், பிசினஸ்ல பேங்க்ல இல்லாம நம்ம வச்சிருக்க கேஷ் அது. அதே நம்ம என்னன்னு போடுவோம், ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம என்னன்னு போடுவோம்னா டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம். ஓகேவா, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு இந்த ஓப்பனிங் பேலன்ஸை டெபிட் சைட்ல அதாவது ரெசிப்ட் சைட்ல போடுவோம். அடுத்து எது பேமெண்ட் எது ரிசிப்ட்னு சொல்லிட்டு இப்ப பாத்துக்கலாம். இப்ப பார்த்தோம்னா சேலரி பெய்டு நம்ம பே பண்ணிருக்கோம், அப்ப இது என்னது பேமெண்ட். ஸோ பேமெண்ட் சைட்ல போடுவோம். லைஃப் மெம்பர்ஷிப் ரிசீவ்டு, ரிசீவ் பண்ணா அது நமக்கு ரிசிப்ட். சப்ஸ்கிரிப்ஷனும் ரிசீவ் பண்ணிருக்கோம், நமக்கு வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் நீங்க அது வந்து ரிசிப்டா தான் எடுத்துக்கணும். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு இன்கம், ஸோ ரிசிப்டா தான் எடுத்துக்கணும். ரெண்டோ ரிசீவ் பண்ணிருக்கோம், ஸோ ரிசிப்ட். பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ் நம்ம பே பண்ணா அது நமக்கு பேமெண்ட். லாக்கர் ரெண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம், ஸோ ரிசிப்ட். டோர்னமெண்ட் ரிசிப்ட்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, ஸோ ரிசிப்ட். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்னது, செலவெல்லாம். எக்ஸ்பென்ஸ் என்னது, செலவு பண்ணா நம்ம தானே கேஷ் பே பண்ணிருப்போம், அது பத்தி பேமெண்ட் சைடு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அசெட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது யார் பேமெண்ட் பண்ணுவா, நம்ம தான் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம கிட்ட இருந்து கேஷ் வெளியில போறதால இது நமக்கு பேமெண்ட். ஸோ இது நம்ம பேமெண்ட் சைட்ல போடுவோம். அடுத்து இப்ப சம் ஃபார்மட் படி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சம்மோட ஃபார்மட் பாருங்க. இந்த புக்ஸ் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் receipt and payment account for the year ended 31st 12 2018. Debit side credit,
ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட். ரிசிப்ட் எப்பவுமே நம்ம லெஃப்ட் சைட்ல போடுவோம், பேமெண்ட் வந்து ரைட் சைட்ல போடுவோம். நான் சொன்னேன் இல்லையா, ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் அது டூ பேலன்ஸ் ப்ராட்னு போட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பவும் நம்ம டெபிட் சைட்ல தான் போடுவோம் 4000. அடுத்து நம்ம பிரிச்சோம் இல்லையா, எதெல்லாம் பேமெண்ட் எதெல்லாம் ரிசிப்ட்னு. ஸோ ரிசிப்ட் எல்லாமே நம்ம ரிசிப்ட் சைட்ல, பேமெண்ட் எல்லாமே பேமெண்ட் சைட்ல போடுவோம். இந்த சைடு ஃபார்மட் படி டூன்னு ஸ்டார்ட் பண்ணி போடுவோம், இந்த சைடு ஃபார்மட் படி பைன்னு ஸ்டார்ட் பண்ணி போடுவோம். ஸோ லாஸ்டா நம்ம இதுல பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம கிட்ட கேஷ் ஆல்ரெடி இவ்வளவு இருந்துச்சு, 4000 இருந்துச்சு. அதுல ரிசிப்ட் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு. அதுல இருந்து நம்ம இந்த செலவுகள் எல்லாமே லெஸ் பண்ணிட்டா நமக்கு மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதுதான் வந்து அடுத்தது நமக்கு கையில மிச்சம் இருக்க பேலன்ஸ். அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுட்டு ரிசிப்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு டோட்டலா 46,000 கிடைச்சிருக்கு. அந்த 46,000 இங்க கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி டோட்டல் செலவுகள் பேமெண்ட் மொத்தம் எவ்வளவு செலவு இருந்துச்சோ, பேமெண்ட் எவ்வளவு பண்ணிருந்தோமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி நம்ம ரிசிப்ட் ஆட் பண்ண அமௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 5,000. ஸோ இந்த 5,000 தான் நமக்கு மிச்சம் பேலன்ஸ் இருக்கு அமௌண்ட். அது என்ன பண்ணணும்னா பை பேலன்ஸ் கேரிட், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் போடுற மாதிரி போட்டு கேஷ் இன் ஹேண்ட் பிராக்கெட்ல போடணும்.